ஸ்ரீ கௌமாரிகா காண்டம் 49ஆம் அத்தியாயம். கமடருக்கும் சூரிய தேவனுக்கும் இடையிலான உரையாடல். புராண கருவியல். அர்ஜுனன் கூறினான், மகா முனிவரே, தீர்த்தங்களும் லிங்கங்களும் மிகவும் அற்புதமானவை. தாமரை போன்ற உங்கள் திருவாக்கிலிருந்து அவற்றை குறித்து செவிமடுத்தவுடன் என் மனம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. புனிதமான இறைவனே, மகி நகரத்தில் உங்களால் நிறுவப்பட்ட அந்த முக்கியமான புனித தலங்களை குறித்து எனக்கு விவரியுங்கள். நாரத மாமுனிவர் கூறினார், பால்குண அர்ஜுனா, புகழ்பெற்ற மகி நகரத்தில் உள்ள புனித தலங்களையும் ஆலயங்களையும் நான் உனக்கு கூறுகிறேன். அங்குதான் புனிதமான சூரிய தேவனான ஜெயாதித்யன் எழுந்தருளி உள்ளார். ஜெயாதித்யனின் திருநாமத்தை போற்றி புகழ்பவர் அனைத்து நோய்களிலிருந்தும் விடுபடுவார். அவர் தம் மனதில் விரும்பிய அனைத்தையும் அடைவார். பிருத்தையின் மைந்தனே அர்ஜுனா, அந்த இறைவனை தரிசித்தாலே போதும். மிகுந்த நம்பிக்கையுள்ள ஒரு மனிதன் அனைத்து மங்களகரமானவற்றாலும் முழுமையாக ஆசிர்வதிக்கப்படுவான். மேலும் அமங்கலகரமான அனைத்திலிருந்தும் விடுவிக்கப்படுவான். பிருத்தையின் மைந்தனே, அந்த இறைவனின் தோற்றத்தை குறித்து செவிமடுப்பாய். அதை நான் உனக்கு கூறுகிறேன். அதனை கேட்பதன் மூலமோ அல்லது அதனை போற்றி புகழ்வதன் மூலமோ ஒருவர் பாஸ்கரனாரின் சூரியனின் அருளை பெறுவார். இந்த புனித தலத்தை நிறுவிய பின்னர் சிறிது காலம் சென்ற பின் அந்த இறைவனை சந்திக்கும் நோக்கத்துடன் தற்செயலாக சூரிய தேவனின் உலகத்திற்கு சென்றேன். அவரை வணங்கி நான் அமர்ந்த போது பாஸ்கரனார் என்னை அர்க்யம் வரவேற்பு நீரளித்து வரவேற்றார். பின்னர் அந்த இறைவன் மெல்லிய புன்னகையுடன் இனிய குரலில் என்னிடம் கூறினார், முனிவர் நாரதரே, பிராமணரே, எங்கிருந்து வருகிறீர்கள்? எங்கே செல்கிறீர்கள்? இவ்வளவு நேரமும் எங்கே சுற்றி திரிந்தீர்கள்? நாரத மாமுனிவர் கூறினார், பாஸ்கரன் அவ்வாறு வினவிய போது நான் அவரிடம் பின்வருமாறு கூறினேன். நான் பரத கண்டத்தில் சுற்றி திரிந்து கொண்டிருந்தேன். இறைவனே பாஸ்கரா, உங்களை காணும் நோக்கத்துடன் மகி நகரத்திலிருந்து வருகிறேன். சூரியதேவன் கூறினார், நீர் நிறுவிய அந்த புனித தலத்தில் வசிக்கும் அந்தணர்களின் நற்பண்புகளை குறித்து கூறுவீராக. அந்த அந்தணர்களின் சிறப்பு அம்சங்கள் யாவை? நாரத மாமுனிவர் கூறினார், இறைவனால் அவ்வாறு வினவப்பட்ட நான் மீண்டும் பின்வருமாறு கூறினேன். ஐயகோ, நான் அவர்களை புகழ்ந்தால் இவன் தன் சொந்த இனத்தவரையே புகழ்கிறான் என்று பழிக்கு ஆளாவேன். அவர்கள் அத்தகைய பழிக்கு தகுதியற்றவர்கள் என்பதால் அவர்களை நான் எவ்வாறு குறை கூற இயலும்? இரு வகையிலும் இது ஒரு கடினமான காரியமே. அல்லது அந்த உன்னத ஆன்மாக்களின் பெருமை அளப்பரியதாக இருக்கையில் அதை சுருக்கமாகவோ அல்லது குறைவாகவோ விவரித்தால் அது எனக்கு பெரும் குறையாகவும் தவறாகவும் அமைந்துவிடும். என்னால் மதிக்கப்படும் அந்த சிறந்த அந்தணர்களின் நற்பண்புகளை செவிமடுக்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களே நேரில் அங்கு செல்வது நல்லது. அவர்களை நீங்களே நேரில் காண வேண்டும். இதுவே எனது கருத்து. சூரிய தேவனே, எனது இவ்வார்த்தைகளை கேட்ட ரவி ஆகிய சூரிய பகவான் மிகுந்த ஆச்சரியமடைந்தார். பகலவன், நானே அவர்களை நேரில் காண்பேன் என்று மீண்டும் மீண்டும் கூறினார். என்னிடம் விடை பெற்ற பின்னர் பாஸ்கரனாரான சூரியன் ஒரு அந்தணரின் வடிவத்தை ஏற்றுக்கொண்டார். வானில் பிரகாசிக்கும் அந்த இறைவன் தனது யோக சக்தியால் கடற்கரைக்கு சென்றார். அதன் பின்னர் மிகுந்த தேஜஸ் ஒளி கொண்ட ஒரு முதிய அந்தணரை எனது அந்தணர்கள் கண்டனர். அவர் நாள்தோறும் 3 முறை புனித நீராடியதால் செந்நிறமாக மாறிய சடாமுடியை அணிந்திருந்தார். உடனே ஹாரீதர் என்பவரை தலைவராக கொண்ட அந்த அந்தணர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்களின் விழிகள் மலர்ந்த தாமரை மலர்களைப் போல பிரகாசித்தன. அவர்கள் தங்கள் வேத யாகசாலையிலிருந்து எழுந்து அந்த அந்தணரை நோக்கி விரைந்து சென்றனர். அந்த சிறந்த பிராமணரை வணங்கிய பின்னர் அவர்கள் மகிழ்ச்சியுடன் இவ்வாறு கூறினர், இன்று எங்களுக்கு மிகவும் மங்களகரமான நாள். சிறந்த பிராமணரே, தாங்கள் தாமாகவே முன்வந்து இங்கு எழுந்தருளி உள்ளதால் இந்த திருத்தலம் மிகுந்த சிறப்புடையதாகிவிட்டது. பாக்கியம் பெற்ற இல்லறத்தினர் மீதுள்ள கருணையினாலேயே அவர்களை புனிதப்படுத்துவதற்காக சிறந்த பிராமணர்கள் விருந்தினர்களாக அங்கு வருகிறார்கள் என்பதில் ஐயமில்லை. எனவே எங்கள் இல்லங்களுக்குள் அடியெடுத்து வைத்து எங்களை சந்தித்து உணவருந்து எங்களுடன் அமர்ந்து எங்கள் இல்லங்களை புனிதமாக்குங்கள். விருந்தினர் கூறினர், பிராமணர்களே, உணவு 2 வகைப்படும். அவை பிராகிருதம் இயற்கையானது மற்றும் பரமம் உயர்ந்தது பரம்பொருள் சார்ந்தது என்பனவாகும். எனவே அந்த பரம வகை உணவை எனக்கு சரியான முறையில் அளிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். விருந்தினரிடமிருந்து இதனை செவிமடுத்த ஹாரீதர் தனது 8 வயது மகனான கமடனிடம், அன்பு மகனே, இந்த பிராமணர் கூறியதை நீ புரிந்து கொண்டாயா என்று வினவினார். கமடன் கூறினான், அன்பு தந்தையே, உங்களை வணங்கிய
பின்னர் பரம உணவு என்பது எத்தகையது என்பதை நான் கூறுகிறேன். அந்த பிராமணருக்கு பரம உணவை அளித்து அவரை நான் திருப்திப்படுத்துவேன். ஒரு மகனின் பிறப்பால் தந்தை பித்ருக்களுக்கான கடனிலிருந்து விடுபடுகிறார் என்று கூறப்படுகிறது. அந்த சிறந்த பிராமணரை திருப்திப்படுத்துவதன் மூலம் நான் அந்த வாக்கினை மெய்ப்பிப்பேன். உணவு 2 வகைப்படும். அவற்றின் பாகுபாடு பின்வருமாறு: ஒன்று பிராகிருத்தம் இயல்பானது என்றும் மற்றொன்று பரமம் உயர்ந்தது என்றும் அழைக்கப்படுகிறது. முதலாவதாக பிராகிருத்த உணவு என்பது பிரகிருதியை முதன்மையாக கொண்ட 24 தத்துவங்களின் தொகுதியை திருப்திப்படுத்துவதாகும். இது இனிப்பு, உப்பு, காரம், புளிப்பு, துவர்ப்பு மற்றும் கசப்பு ஆகிய அறுசுவையும் உண்ணக்கூடியது, பருகக்கூடியது, நக்கக்கூடியது போன்ற 5 வகைகளையும் கொண்ட உணவாக கருதப்படுகிறது. இதை உட்கொள்ளும் போது பௌதிக உடலாகிய க்ஷேத்திரம் திருப்தி அடைகிறது. மற்றொன்று பரம போஜனம் என்று அழைக்கப்படுகிறது. இது பரமம் எனப்படும் ஆன்மாவிற்கான உணவாகும். அறம் மற்றும் நற்பண்புகள் குறித்த பல்வேறு வகையான உபதேசங்களை கேட்பதே அந்த அன்னம் உணவு ஆகும். அந்த உணவை அனுபவிப்பவர் க்ஷேத்திரஞன், தனி ஆன்மா ஆவார். இதில் செவிகள் வாயின் பணியை செய்கின்றன. அதை நான் இந்த சிறந்த பிராமணருக்கு வழங்குவேன். பிராமணரே, உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் கேளுங்கள். இந்த பிராமணர்களின் சபையில் என் சக்திக்கு ஏற்ப நான் உங்களை திருப்திப்படுத்துவேன். நாரத மாமுனிவர் கூறினார். கமடரின் இந்த சிறந்த சொற்களை கேட்ட அந்த விருந்தினர் மனதிற்குள் அவரை புகழ்ந்துவிட்டு இந்த வினாவினை எழுப்பினர்: உயிரினம் அல்லது ஜீவன் எவ்வாறு பிறக்கிறது, எவ்வாறு இறக்கிறது, சாம்பலாக மாறிய பின்னர் அது எங்கு செல்கிறது? கமடன் கூறினான்: பிராமணரே, முதலில் குருவையும் பின்னர் தர்மத்தையும் வணங்கிய பின்னர் வேதங்களில் சந்தஸ் பாடப்பட்டுள்ள உங்கள் வினாவிற்கு நான் விடையளிக்கிறேன். ஒரு உயிரினத்தின் பிறப்பிற்கு காரணம் 3 வகையான கர்மங்கள் என்று கூறப்படுகிறது. அவை புண்ணியம், பாவம் மற்றும் இவ்விரண்டின் கலவை ஆகியனவாகும். அவை சத்வம், ரஜஸ் மற்றும் தமஸ் ஆகிய குணங்களை கொண்டவை. சத்வகுணம் கொண்ட உயிரினம் சொர்க்கத்தை அடைகிறது. சிறிது காலத்திற்கு பின்னர் அவன் சொர்க்கத்திலிருந்து கீழே விழுகிறான். ஆயினும் அவன் செல்வம், நற்பண்பு மற்றும் மகிழ்ச்சி மிக்கவனாக திகழ்வான். தாமச குணம் கொண்ட உயிரினம் நரகத்தில் விழுகிறது. பலவிதமான துன்பங்களை அனுபவித்த பின்னர் அது அசையாத உயிரினமாக, தாவரமாக மாறுகிறது. பெரியோர்களை சந்தித்து அவர்களுடன் பழகி நீண்ட காலம் அவர்களுடன் இணைந்து அமர்ந்து இன்புற்ற பின்னர் அவன் பல பிறவிகளை எடுத்து இறுதியில் மனிதனாக பிறக்கிறான். மனிதனாக பிறக்கும்போது அவன் வறுமை போன்ற துன்பங்களை அனுபவிப்பான், அல்லது உடல் உறுப்புகள் அல்லது புலன்களில் குறைபாடுடையவனாக இருப்பான். இது பாவத்தின் அடையாளமாக அனைவருக்கும் தெளிவாக தெரியும். கலப்பு கர்மம், நன்மை தீமை கலந்த வினை பயன் கொண்ட உயிரினம் விலங்காக பிறக்கிறது. பல பிறவிகளை கடந்து பெரியோர்களின் தொடர்பால் அது மனிதனாக மாறுகிறது. அதிக நல்வினையும் குறைந்த தீவினையும் கொண்டவன் தன் வாழ்வின் ஆரம்ப பகுதியில் துன்பத்தை அனுபவித்து பின்னர் மகிழ்ச்சியை அடைகிறான். அதிக தீவினையும் குறைந்த நல்வினையும் கொண்டவன் வாழ்வின் ஆரம்ப பகுதியில் மகிழ்ச்சியாகவும் பின்னர் துன்பத்துடனும் இருப்பான். இது கலப்பு கர்மத்தின் இயல்பாகும். மனிதனின் பிறப்பை குறித்து செவிமடுங்கள். ஆணின் விந்துவும் பெண்ணின் கருமுட்டையும் இரத்தம் இணையும் போது அனைத்து குறைகளிலிருந்தும் விடுபட்ட ஆன்மா அதில் தெளிவாக புகுந்து கொள்கிறது. குணங்கள், மனம், புத்தி மற்றும் நல்வினை தீவினை ஆகியவற்றை கொண்ட அந்த ஆன்மா கருப்பையில் நுழைந்து கருவாக அமைகிறது. மயக்க நிலையில் அது 1 மாதம் வரை கருவாகவே இருக்கிறது. 2ஆம் மாதத்தில் அது கெட்டி ஆகிறது. 3ஆம் மாதத்தில் பல்வேறு உடல் உறுப்புகள் உருவாகின்றன. 4ஆம் மாதத்தில் எலும்புகள் உருவாகின்றன. 5ஆம் மாதத்தில் தோல் வளர்கிறது. 6ஆம் மாதத்தில் முடி வளர்கிறது. 7ஆம் மாதத்தில் கருவிற்கு புரிந்து கொள்ளும் திறன் கிடைக்கிறது. அதே 7வது மாதத்தில் அது தாயின் உணவு மற்றும் பானத்தை உட்கொள்ள துவங்குகிறது. 8ஆம் மற்றும் 9ஆம் மாதங்களில் விரல்கள் முகத்தை மறைத்திருக்கவும், ஜராயு கருவை சூழ்ந்திருக்கும் வெளிச்சவ்வு உடல் உறுப்புகளை சூழ்ந்திருக்கவும் அது மிகுந்த வேதனையை அனுபவிக்கிறது. கருவானது அலித்தன்மை உடையதாக இருந்தால் அது நடுவிலும், பெண் குழந்தையாக இருந்தால் இடதுபுறத்திலும், ஆண் குழந்தையாக இருந்தால் வலது புறத்திலும் அமைந்திருக்கும். அது வயிற்றில் உள்ள ஜாடராக்னியை, செரிமான தீயை நோக்கியவாறு முதுகின் நடுப்பகுதியில் கிடக்கிறது. தான் எந்த உயிரினத்தில் பிறக்கப் போகிறோம் என்பதனை அது சந்தேகத்திற்கிடமின்றி அறியும். பல முற்பிறவிகளின் விவரங்களையும் அது நினைவு கூறும். அடர்ந்த இருளில் அதனால் எதையும் காண இயலாது. அது வாசனையால் ஈர்க்கப்படலாம்.
தாய் குளிர்ந்த நீரை அருந்தும் போது அது குளிரை உணர்கிறது. தாய் சுடுநீரை அருந்தும் போது அது வெப்பத்தை உணர்கிறது. தாய் உடற்பயிற்சி செய்யும் போது, நடமாடும் போது போன்றவை அது மிகுந்த சிரமத்திற்குள்ளாகிறது. தாய்க்கு நோய் ஏற்படும் போது அது கடுமையான வலியை அனுபவிக்கிறது. தாய் அல்லது தந்தையரால் கவனிக்கப்படாத பிற நோய்களும் அதற்கு ஏற்படலாம். உடலின் மென்மைத்தன்மை காரணமாக அந்த நோய்கள் குழந்தைக்கு கருப்பையில் கடுமையான வலியையும் துன்பத்தையும் அளிக்கின்றன. ஒரு குறுகிய காலத்தை கூட அது 100 ஆண்டுகள் போல நீண்டதாக உணர்கிறது. முற்பிறவி வினைகளின் காரணமாக அது கருப்பையினுள் பெரும் துன்பத்தை அனுபவிக்கிறது. அவ்வப்போது எதிர்காலத்தில் புண்ணியங்களையும் நற்செயல்களையும் செய்வது குறித்து அது ஆவலுடன் சிந்திக்கிறது. அது இவ்வாறு எண்ணுகிறது: நான் மனிதர்களிடையே பிறந்து வாழ்ந்தால் நிச்சயமாக முக்திக்கு வழிவகுக்கும் அனைத்து நற்செயல்களையும் செய்வேன். சீமந்தோயன்ன சடங்கிற்கு பின்னர் கருவானது இவ்வாறு சிந்திக்க தொடங்குகிறது. அது மிகுந்த வலியையும் துயரத்தையும் அனுபவிக்கிறது. அந்த 2 மாதங்கள் 3 யுகங்களைப் போல கழிகின்றன. கருக்காலம் முடிவடையும் போது பிரசவகால வாயுவின் உந்துதலால் அக்குழந்தை தலைகீழாக திரும்புகிறது. அது கடும் வேதனையை உணர்கிறது. தலைகீழாக இருக்கும் அக்குழந்தை மிகுந்த சிரமத்துடன் பிறப்புறுப்பு வழியாக வெளியே வருகிறது. அப்போது தன் தோல் அறுக்கப்படுவதையும் சீவப்படுவதையும் போன்ற உணர்வை அது அடைகிறது. பிறந்த பின்னர் 1 மாத காலத்திற்கு மற்றவரின் கரங்கள் தன் மீது படுவதை கூட ஒரு ரம்பத்தால் அறுக்கப்படுவது போன்ற வேதனையாகவே அக்குழந்தை உணர்கிறது. அது அத்தகைய மயக்க நிலையிலேயே இருக்கிறது. முந்தைய கர்ம வினைகளின் கட்டுப்பாட்டிற்குள் வருவதால் கருப்பையில் இருந்தபோது பெற்றிருந்த அனுபவத்தை அது இழக்கிறது. அதன் பின்னர் அது வெண்மை, சிவப்பு மற்றும் கருமை, அதாவது சத்வ, ரஜஸ் மற்றும் தமஸ் குணங்கள் சார்ந்த பல்வேறு செயல்களை செய்ய தொடங்குகிறது. மனிதனுக்கு அவனது உடலே ஒரு வீடு போன்றது. எலும்புகளும் எலும்பு கூடும் வீட்டின் கூரையில் உள்ள சாய்வான உத்தரங்கள் அல்லது மரச்சட்டைகள் போல செயல்படுகின்றன. நரம்புகளும் தசை நாரும் அவற்றை இணைக்கும் கயிறுகளாக உள்ளன. இரத்தமும் சதையும் பூசப்படும் களிமண் பூச்சாக அமைகின்றன. மலம் மற்றும் சிறுநீர் ஆகியவை இந்த உடலின் உள்ள கலனில் பாத்திரத்தில் சேமிக்கப்படுகின்றன. இது 7 சுவர்களால் உடலின் 7 தாதுக்களால் நன்கு அமைக்கப்பட்டுள்ளது. புல் படர்ந்திருப்பதைப் போல இது ரோமங்களால் மூடப்பட்டுள்ளது. வாய் இதன் ஒரே முக்கிய வாயிலாக உள்ளது. இது 8 ஜன்னல்களால் உடலின் 8 துவாரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. 2 உதடுகளும் கதவின் பாலங்களாக உள்ளன. பற்கள் கதவை மூடி பூட்டும் தாழ்பால்களாக செயல்படுகின்றன. வியர்வை வெளியேறும் வழி ஒரு வடிகால் போல உள்ளது. கபமும் பித்தமும் அதில் பாய்கின்றன. இது முதுமையாலும் துயரத்தாலும் பீடிக்கப்படுகிறது. இது மரணம் எனும் வாயின் நெருப்பில் நிலை பெற்றுள்ளது. பற்று, வெறுப்பு போன்றவற்றால் இது அழிக்கப்படுகிறது. இது 6 உரைகளுடன் அடுக்குகளுடன் பிறக்கிறது. அந்தனரே, இவ்வாறாகவே இந்த உடல் எனும் வீடு உருவாக்கப்படுகிறது. இதில் வசிக்கும் ஜீவாத்மாவே இதன் உரிமையாளர், இல்ல தலைவர். புத்தியே அவனது மனைவி. அவனே முக்தி, சொர்க்கம் மற்றும் நரகத்தை அடைகிறான். 49ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.